மனதிலே ஏற்படக்கூடிய அமல், மனதிலே பொறாமை கொள்ளாமல் இருப்பது, வஞ்சக எண்ணம் இல்லாமல் இருப்பது, தீமைகள் இல்லாமல் இருப்பது, புறம் பேசாமல் இருப்பது, இதுவெல்லாம் கல்வை சேர்ந்த அமல்கள். ஆக உள்ளும் புறமும் அமல் இருக்க வேண்டும். சாலிஹான் அமல் என்று சொன்னால் அதற்கு சொல்லப்படும். சாலிஹான் அமலுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. சுருக்கமாக வெளித்தோற்றத்தில் ஒரு நல்ல அமலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு, கல்வில தீமையான நிலைகள் இருக்குது, நினைப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னா அவர் சாலிஹான் அமல் உடையவர் என்பதாக சொல்லப்பட மாட்டார். அவருக்கு பேர் சாலிஹ் அப்படின்னு சொல்லக்கூடாது. சாலிஹ் என்று சொன்னால் உள்ளும் புறமும் பரிசுத்தமான நல்ல அமல்களை செய்யக்கூடியவர். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார், ஒரு சஹாபி. யா ரசூலல்லாஹ், நான் 5 நேரமும் சரியாக தொழுது வருகின்றேன், ஆனால் உபரியான நஃபிலான வணக்கங்களை செய்வதற்குரிய அவகாசம் எனக்கு இல்லை. பரல மட்டும் தொழுதுகிறேன், நீங்க சொன்ன சுன்னத்துகளை தொழுகிறேன்னு அர்த்தம் அதுக்கு. பிறகு உபரியா நஃபிலான வணக்கங்கள் தஹஜ்ஜுத், அவ்வாபின், அது இதெல்லாம் தொழுவதற்கு என்னால முடியல, எனக்கு நேரம் இல்லை, இப்படியே நான் இருக்கிறேன். ஆனா 5 காலமும் சரியா தொழுது வருகிறேன். ரமலான் மாசம் வந்துச்சுன்னா சரியா அந்த மாசம் பூராவும் நோன்பு வச்சிடுறேன். உபரியான நஃபிலான நோன்புகளை வைப்பதற்குரிய அவகாசம் எனக்கு இல்லை, என்னால முடியல. அந்த மாதிரி நோன்பு வைக்கிறது, நஃபில் நோம்பெல்லாம் வைக்க முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நஃபில் நோம்புகளை சொல்லி காட்டுறாங்களோ, அந்த நஃபில் நோம்பெல்லாம் என்ன வைக்க முடியல. ரமலான் மாசம் கரெக்டா நோன்பு வச்சிடுறேன். சரி, நான் பொருள் வசதி உடையவன் அல்ல, அதனால ஜகாத்து கொடுக்கிறதுக்கும் ஹஜ் செய்யறதுக்கும் என்னால முடியாது. இந்த நிலையில் நான் மௌத்தாகிவிட்டால் நான் எங்கே இருப்பேன் அப்படின்னு கேட்கிறார். இதே நிலையில் நான் மௌத்தா போறேன், நான் எங்கே இருப்பேன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்சிரிப்பு சிரித்தவர்களாக சொன்னார்கள், நீ என்னோடு இருப்பாய் என்பதாக சொன்னார்கள். எப்பொழுது நீ என்னோடு இருப்பாய் தெரியுமா? உன்னுடைய கல்வை 2 விஷயங்களை விட்டு நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்-கில்லு வல் ஹஸத், வஞ்சக எண்ணம் கொள்வது, பொறாமை கொள்வது என்ற 2ஐ விட்டு உன்னுடைய கல்வை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய நாக்கை 2 விஷயங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்-கீபத்து வல் கிதுபு, புறம் பேசுவது, பொய் பேசுவது என்ற 2ஐ விட்டு உன்னுடைய நாக்கை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய கண்களை 2 விஷயங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹராமான விஷயங்களை, அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட விஷயங்களை பார்க்காமல் இருக்க வேண்டும். அடுத்தவரை அலட்சிய கண் கொண்டு பார்க்காமல் இருப்பது. அடுத்தவரை அலட்சிய கண் கொண்டு, கண்ணிலேயே அலட்சியம். கண் பேசுகின்றது அப்படின்னு சொல்லுகிறோம்ல, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொல்றாங்க, கண்ணு பேசும். கண்ணுடைய பார்வையில ஒரு ஆளை பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம், அலட்சியமான பார்வையா இருக்குது. பார்க்கறது பார்வை தான் இருக்கு, அந்த பார்க்கக்கூடிய தோரணை இருக்கு, அது டிஃபரன்ஸ், அது வித்தியாசமா இருக்கிறதன் காரணமாக அவர் எப்படி நம்மளுடைய கோபமா பார்க்கிறாரா, அல்லது திருப்தியா பார்க்கிறாரா, அலட்சியமா பார்க்கிறாரா, அடிக்கிறதுக்காக வேண்டி பார்க்கிறாரா, கொடுக்கிறதுக்காக வேண்டி பார்க்கிறாரான்னு தெரிஞ்சுக்கலாம், பார்வையிலே தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடுத்தவரை பார்க்கும்போது அப்படி அலட்சியமா பார்க்கிறது, அலட்சிய கண் கொண்டு அடுத்தவரை பார்க்காமல் இருக்க வேண்டும். இந்த 3 உறுப்புகளிலே இந்த 6 தீமைகள் உன்னிடத்தில் இருந்து வராமல் இருந்தால் நீ சொர்க்கத்தில் என்னோடு இப்படி இருப்பாய் என்று 2 உள்ளங்கைகளையும் சேர்த்து காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய இஹ்யாவிலே சொல்லி காட்டுகின்றார். அந்த மனுஷர் என்ன சொன்னார்? அந்த சஹாபி, 5 நேரம் சரியா தொழுகிறேன், என்ன இல்ல உபரியான வணக்கங்கள் நம்ம என்னால செய்ய முடியல. ரமலான் மாசம் வந்தா நோன்பு வைக்கிறேன், அவ்வளவுதான். வேற ஜகாத்து கொடுக்கிறதுக்கு, ஹஜ் செய்யறதுக்குள்ள வாய்ப்பெல்லாம் அவர்கிட்ட இல்ல, வசதி இல்ல என்று சொல்லிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அமல சாலிஹ் என்றால் சொன்னால் என்ன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே விளக்குகின்றார்கள். நீ வெளிப்படையாக இப்படி தொழுதா மட்டும் போதாது, நோன்பு வச்சா மட்டும் போதாது, உன்னுடைய கல்வை சுத்தப்படுத்திக்கணும், கண்களை சுத்தப்படுத்தணும், உன்னுடைய நாக்கை சுத்தப்படுத்தணும் முதல். அதன் மூலமாகத்தான் சாலிஹான அமல் ஏற்படும் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக ஒரு மூமினான மனிதர், ஈமான் கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் ஈமான் இருக்குது, எல்லாத்துக்கும் ஈமான் இருக்குது. அல்லாஹ் தஆலா ஈமானை நிரப்பமாக தரணும். எப்படிப்பட்ட நிரப்பமான ஈமான்னா, நரகத்துக்கு போகவே கூடாது. நரகத்துக்கு பக்கத்துல சில பூமின்கள் இருப்பாங்க, நரகத்துக்கு போயிட்டு அப்புறம் திரும்ப அல்லாஹ் தஆலா கடைசி காலத்துல வெளியாகி கொண்டு போய் சொர்க்கத்துல போடுவான். அப்படிப்பட்ட மூமின்களாக இருக்கக்கூடாது. நரக வாடையே இல்லாமல் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அமைப்பை அல்லாஹ் தஆலா தரணும். அப்படிப்பட்ட மூமினாக நாம் ஆகணும். அதுக்காகத்தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. அங்கிருந்து நான் இங்க வந்திருக்கிறேன் சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கா, அல்லது ஏதாச்சும் சொல்லிட்டு போலாம், இந்த சிங்கப்பூரை பார்த்துட்டு போலாம் அப்படிங்கிறதுக்கா? ஏதாவது சொல்லக்கூடிய விஷயங்களை ஏதாவது கேட்டு நீங்கள் பயன்பெறும் பொழுது எனக்கு லாபம், உங்களுக்கு லாபம். ஆக மூமினாக இருக்கக்கூடிய நாம் சாலிஹானவர்களாக மாற வேண்டும். சாலிஹ் என்பது மூமின் என்ற அந்தஸ்தை விட ரொம்ப உயர்ந்தது. சாலிஹான மனிதனாக மாறுவது என்பது முதலாவது இன்சான்,
அந்த இன்சான் உயர்ந்த தரஜையை அடைய வேண்டும் என்று சொன்னா இஸ்லாத்துக்குள்ள வரணும், முஸ்லிமாக இருக்கக்கூடிய மூமினாக மாறணும், மூமினாக இருக்கக்கூடியவர் சாலிஹாக மாறணும். சரி, இந்த சாலிஹான அமல்களை இப்ப எப்படி சொன்னமோ அதே மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லும்போது வஸரு லாஹிரல் இஸ்மி வ பாத்தினா, வெளிப்படையான பாவங்களையும் அந்தரங்கமான பாவங்களையும் நீங்கள் விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வெளிப்படையான பாவம் கையால காலால கண்ணால இப்படி வெளித்தோட்ட வெளி உறுப்புகளால் செய்யக்கூடிய பாவங்களை விட்டு விட்டால் மட்டும் போதாது, அந்தரங்கமான பாவங்கள் மனதின் மூலமாக ஏற்படக்கூடிய பாவங்களை விட்டுறணும். அப்பதான் பரிபூர்ணமான மூமினாக சாலிஹான மனிதனாக ஆக முடியும். சாலிஹான மனிதனாக இப்படி இந்த சாலிஹான அமலை செய்து செய்து பழக்கப்படும் பொழுது தக்வா வந்துடும் உள்ளத்துல. தக்வான பயபக்தி. அப்ப அந்த மனிதருக்கு பேர் முத்தகி. ஒரு சாலிஹான மனிதர் தன்னுடைய அமலை பரிபூர்ணமாக செய்து செய்து பழக்கப்படும் பொழுது தக்வா உள்ளவராக ஆயிடுவார். முத்தகி என்று பெயர் வந்து தக்வா என்பது இருக்குது பாருங்க, அதுதான் எல்லா அமல்களுக்கும் அடிப்படை, எல்லா நன்மைகளுக்கும் அடிப்படை. எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் சரி அதுக்கு தக்வா வேணும். சரி, இந்த அமல்கள் இருக்கு பாருங்க, தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஹஜ் செய்யறோம், இன்னும் நல்ல அமல்கள்லாம் செய்யறோம். இந்த நல்ல அமல்களுடைய பிரதிபலன், அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா தக்வாதாரியா ஆவணும். நோன்பை பத்தி பாருங்க, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக ஆவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இது முத்தகீன்களுக்கு நேர் வழி காட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆக தக்வா உடையவர்களாக நாம் இருக்கணும். இந்த தக்வாங்கிறது எப்ப வரும்? முன்னால் சொல்லப்பட்ட இஸ்லாம் என்பதில் இருந்து ஈமான் என்ற அந்தஸ்திற்கு போய் ஈமான் என்ற அந்தஸ்தை நிரப்பமாக்கி சாலிஹான அமல் செய்து சாலிஹான அமலில் இருந்து மேம்பட்டு அந்த மனிதன் போகும்பொழுது தக்வாதாரியாக அந்த மனிதன் மாறுகின்றான், முத்தகையாக மாறுகின்றான். இந்த தக்வா வலுப்பட்டு அதிகமாக அதிகமாகி அல்லாஹ் தஆலாவிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற ஒரு நிலை இவனுக்கு ஏற்பட்டு, அதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே கண்ணியத்திற்குரியவர் அல்லாஹ் தஆலாவிடத்தில் மரியாதைக்குரியவர் யார் என்று சொன்னால் யார் உங்களிலே தக்வா அதிகமாக இருக்கின்றது அவர்தான். அத்கா, அத்கா என்று சொன்னால் ஆங்கிலத்தில் சூப்பர்லேட்டிவ் என்பதை சொல்வார்களே அந்த வார்த்தை அத்கா. ரொம்ப யாருக்கு தக்வா இருக்குதோ அவர்தான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கண்ணியத்திற்குரியவர், மரியாதைக்குரியவர், கௌரவத்திற்குரியவர் அவர். சரி, அந்த நிலை வந்துருச்சு, தக்வாவில ரொம்ப உச்சகட்ட நிலை இவருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்போ விலாயத்துடைய அந்தஸ்து வந்து இவர் வலி ஆயிடுவார். அப்ப இந்த விலாயத்துடைய அந்தஸ்து இருக்குது பாருங்க, தக்வா, தக்வா என்பது மேம்பட்டு அதிகமான தக்வா உடையவராக இவர் ஆகி அமல் பரிபூர்ணமாக செய்யக்கூடிய நேரத்தில் இவருக்கு விலாயத் என்ற நிலை கிடைத்துவிடும். அல்லாஹ் தஆலா இவரை வலியுல்லாவுடைய ஒரு கூட்டத்தில் சேர்த்துருவான். ஆனா இவருக்கு தெரியாது இது இவர் வலியுல்லாவா இருக்கிறார் அப்படிங்கிறது இவருக்கு தெரியாது. சில பேருக்கு தெரியவும் செய்யலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் செய்யலாம். ஆனா விலாயத்துடைய அந்தஸ்துக்கு அவருக்கு கிடைச்சிடும். இந்த விலாயத்துடைய அந்தஸ்து கிடைக்கிறது பாருங்க, இது நஃப்ஸை கட்டுப்படுத்தணும், நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை. தக்வா என்பது நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய உச்சகட்ட நிலைக்கு தக்வா என்பதாக சொல்லப்படும். நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய உச்சகட்ட நிலை வந்துருச்சுன்னு சொன்னா அவருக்கு தக்வா பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நஃப்ஸை கட்டுப்படுத்துறதுனா என்ன? பொதுவா மனிதனுக்குள்ளே அல்லாஹ் தஆலா சில ஆற்றல்களை வச்சிருக்கிறான். 4 விதமான ஆற்றல்கள் மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்குது. ஒன்னு ரூஹ், ரூஹ் தான் எல்லாத்தையும் இயக்குது. ரூஹ் என்பது எல்லா பொருள்களை எல்லா உறுப்புகளையும் இயக்கக்கூடிய கருவியாக அல்லாஹ் தஆலா ரூஹை உயிரை ஆக்கி வச்சிருக்கான். 2வது நஃப்ஸ், 3வது கல்பு, 4வது அகல் என்று 4 அற்புதமான பொருள்களை அல்லாஹ் தஆலா மனிதனுடைய உடலுக்குள்ள வச்சிருக்கான். இந்த எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்கக்கூடியது ரூஹ், எல்லாத்தையும் இயக்கக்கூடியது ரூஹ். அகலை, கல்பை, நஃப்ஸை, பிறகு உடலை, ஜஸத், இந்த உடலை எல்லாத்தையும் இயக்கக்கூடியது ரூஹ். சரி, இந்த நஃப்ஸ் என்றால் என்ன அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோ. நஃப்ஸ்னு சொன்னா மனிதனுக்குள்ள தீமையை தூண்டிவிடக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு சக்தி அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். இதே ஆரம்ப காலத்துல மனிதனை படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் தஆலா இந்த ரூஹை, நஃப்ஸை, அகலு, கல்பு இவற்றை எல்லாம் அல்லாஹ் தஆலா படைச்சான். அதற்கு முன்னதாகவே படைச்சான். இந்த நஃப்ஸை அல்லாஹ் தஆலா முதலாக அல்லாஹ் தஆலா அகலை படைச்சு, அகல் என்ற அறிவை படைத்த, அறிவு, அகல் தான் அறிவு. அகல் அகலு கல்பு அப்படின்னு சொன்னா, கல்புன்னு சொன்னா இதயம், இதயம் சொன்னா இந்த உடலுடைய இந்த நெஞ்சில இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சதை துண்டு இருக்குது, அதல்ல கல்பு. அது கல்பு என்று எதை அல்லாஹ் ரசூல் குறிப்பிடுகின்றார்களோ, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்களோ, உங்க கல்பை சுத்தமா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லப்படுகிறதா, அந்த கல்பை காட்டி தரக்கூடிய வெளிப்படையான ஒரு உறுப்பு தான் இது. கல்புங்கிறது இதல்ல.
இதுவல்ல கல்பு. கல்பு அந்த ஆற்றலை காட்டித்தரக்கூடிய பொருளாக அல்லாஹ் தஆலா இந்த கல்பை வச்சிருக்கிறான். இந்த உடலுக்குரிய எல்லா சக்திகளையும் உண்டாக்கி தருவதற்கு ரத்த ஓட்டத்திற்கு மர்க்கஸாக அல்லாஹ் தஆலா அதனை ஆக்கி வச்சிருக்கிறான் கல்பு என்பது. சரி, இது இப்படி சொல்லிட்டு போனா இது வேற பக்கம் போயிடும். ஆக அல்லாஹ் தஆலா மனிதனுடைய உடலுக்குள்ள இப்படி 4 அதே மாதிரி தான் அக்கல் அப்படிங்கிறது அப்படித்தான். அக்கல் என்பதை அல்லாஹ் தஆலா முதலாக படைத்து ஆலமுல் அர்வாஹ் ஆலமத்துல அக்கலை படைச்சு, அக்கல்னா அறிவு, அறிவை படைச்சு நீங்க வா அப்படின்னு கூப்பிட்டானா வந்துச்சு, போன்னு சொன்னா போச்சு, உட்காருன்னு சொன்னா உட்கார்ந்துச்சு, எந்திரின்னு சொன்னா எந்திரிச்சிச்சு. நீ யாரு நான் யாருன்னு கேட்டான். யா அல்லாஹ் நீ என்னுடைய ரப்பு நான் உன்னுடைய அடிமை அப்படின்னு சொல்லிச்சு அந்த ஆக்கல். சரி நீ நல்ல புள்ள அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இருக்க வச்சான். உன்னை மனுஷன் இன்சான்ட்ட நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். பிறகு நப்ச படைச்சா அல்லாஹ் தஆலா. நப்ச படைச்சு நீ வான்னு கூப்பிட்டான், போன்னு சொன்னா எதுவுமே செய்யல, அது அப்படியே உட்கார்ந்து இருந்துச்சு. சொன்ன இருந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்குது. நீ யாரு நான் யாருன்னு கேட்டானா அல்லாஹ் தஆலா. நீ தான் நான் தான் அப்படின்னு. அதுதான் அந்த நப்சு இருக்கிற இடத்துல அனானியத்து, நான் தான். அனானியத்துன்னு சொன்னா நான் தான் அப்படிங்கிறது. நான்கிற அனானியத்து இருக்கும் பொழுது அந்த மனுஷன் உயரவே முடியாது. உலகத்திலே உயர்ந்து போக முடியாது, ஆகிரத்திலே உயர முடியாது. நான் தான் நீ தான் அப்படின்னு. ஓ உனக்கு ரொம்ப திமிரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இதை கொண்டு போய் நரகத்துல போடு அப்படின்னு சொன்னான். 100 வருஷம் நரகத்துல போட்டு நரக வேதனை தரப்பட்டது, அதுக்கு நரக நெருப்புல வாட்டப்பட்டது. பிறகு 100 வருஷத்துக்கு பின்னால அதை கொண்டு வந்து வெளியே வச்சு இப்ப சொல்லு நீ யாரு நான் யாருன்னு. நீ தான் நான் தான் அப்படின்னு. சரி இந்த தண்டனை உனக்கு போதாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா பசி என்ற ஒரு நரகத்தை படைச்சான். பசிங்கிற ஒரு நரகம். அந்த பசி என்ற நரகத்துல போட்டு 100 வருஷம் வாட்டும்படியாக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். 100 வருஷம் பசி என்ற நரகத்தில் போட்டு வாட்டப்பட்ட பின்னால் அது கொண்டு வரப்பட்டு இப்ப சொல்லு நீ யாரு நான் யாரு. யா அல்லாஹ் நீ என்னுடைய ரப்பு நான் உன்னுடைய அடிமை அப்படின்னு ஒப்புக்கொடு. அதனாலதான் இந்த நப்ச எந்த இன்சானுக்கு வச்சானோ அந்த இன்சானுக்கு அல்லாஹ் தஆலா பசியை கொடுத்து இந்த நப்ச அடக்கிறதுக்காக வேண்டி. சரி இவன் பட்னியா இருப்பானா சும்மா இருந்தா, ஏதாச்சும் சொல்லாம சும்மா இருந்தா பட்னியா இருந்து நப்ச கட்டுப்படுத்துவானா? கட்டுப்படுத்த மாட்டான் அவன். அதுக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா வருஷத்துக்கு ஒரு தடவை நோன்பு வை, சரியா ஒரு மாசம் பட்னியா கேட நப்சனியா கட்டுப்படுத்து என்று அல்லாஹ் தஆலா நோன்பை விதியாக்கினான். நோன்பை விதியாக்குனது நப்சின் காரணமாக. இந்த நப்சு ஒழுங்கா பதில் சொல்லிச்சுன்னா நோன்பு கூட வந்திருக்காங்க. ஆக மனிதனுக்குள்ளே நப்சு என்பது ஒன்று இருக்கிறது. இந்த நப்சு இருக்குது ஆரம்பத்துல அல்லாஹ் தஆலாவிட்ட தகராறு பண்ணி இருக்குது. அது நம்மகிட்ட இருந்தா எப்படி இருக்கும்? அப்போ அதனால எப்பவுமே தகராறு பிடிச்சதுதான் இது. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னன் நப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ. நப்சு இருக்கின்றதே அது எப்பொழுதுமே தீமையைத்தான் சொல்லிக் கொண்டே இருக்கும், நன்மையை சொல்லவே சொல்லாதது. அந்த நப்ச கொஞ்சம் பக்குவப்படுத்த நோன்பு வச்சு கொஞ்சம் நன்மைகளை செஞ்சு கொஞ்சம் கஷ்டமான வேலைகளை கொடுத்து, கஷ்டமான வேலையை கொடுத்து நேற்று சொன்னோம்ல 8 ரக்காத் தொழுதுட்டு போனா அது கஷ்டம் அல்ல, 20 ரக்காத் தொழுகணும். 20 ரக்காத் தொழுகிறதோட அப்புறம் 20 ரக்காத் தொழுதுட்டு வந்து கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதணும். ராத்திரியில ரமலானுடைய காலங்கள்ல பகல்லாம் நோன்பு வைக்கணும், ராத்திரில 20 ரக்காத்து தொழுகணும், அப்புறம் அதுக்கு பின்னால குர்ஆன் ஓதணும், அப்புறம் தஹஜ்ஜுக்கு எந்திரிக்கணும், பிறகு தஹஜ்ஜத் தொழுது போட்டு சஹர் செய்யணும். இதுபடி எல்லாம் கஷ்டம் கொடுத்தா தான் அந்த நப்சு பக்குவப்படும். 8 ரக்காத்து தொழுகணும் அப்படின்னு சொல்றவங்க நப்ச கஷ்டப்படுத்த கூடாது அப்படிங்கிறாங்க. நப்செல்லாம் பக்குவப்படுத்தாதீங்க, அப்படியே இருக்கட்டும் அது அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம். ஆக நப்சை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சில விதிமுறைகளை ஆக்கி வச்சிருக்கிறான். இப்படி நன்மைகளை செய்து செய்து பழக்கப்படுத்தி அந்த நப்சை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பொழுது இப்ப நப்சு தீமை செய்யறது கொஞ்சம் கொஞ்சமா விடும். 2வது தரஜாவுக்கு வருது. 2வது தரஜா வரும்பொழுது நப்சே முல்ஹிமா அப்படின்னு பேர் பெறுது. நப்ச அம்மாரா என்பதிலிருந்து நப்ச முல்ஹிமா அப்படின்னு பேர் வரும். நப்ச முல்ஹிமா என்று சொன்னால் நப்ச லவ்வாமான் பேர். 2வது நப்ச லவ்வாமா. லவ்வாமா என்று சொன்னால் பழித்து கூறுதல் என்பதாக பொருள். அதற்கு ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம், அடடா பாவத்தை செஞ்சு போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை ஏற்பட்டு நப்சே இனிமேல் நீ பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு செய்த பாவத்திற்காக வேண்டி வருந்தி மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த நிலை ஒரு மனிதனிடத்தில் ஏற்பட்டால் அந்த மனுஷனுக்கு நப்ச லவ்வாமா வந்துருச்சுன்னு அர்த்தம். நப்ச அம்மாராவிலிருந்து நப்ச லவ்வாமாவுக்கு வந்துட்டார் அவர். சரி, இன்னும் கொஞ்சம் அந்த நப்ச பக்குவப்படுத்தி நன்மைகளையே செய்ய வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி கொண்டால் அந்த நப்சுக்கு பெயர் நப்ச முல்ஹிமா. நன்மைகளையே அதிகமாக செய்வதற்கு தூண்டுதல் செய்யும் அது நப்ச முல்ஹிமா. நன்மைகளை இல்ஹாமாக சொல்லக்கூடிய ஒரு நப்சு என்பதாக பொருள். அதற்கு தீமைகளை கொஞ்சமா தான் செய்யுது, நன்மைகளை அதிகமா செஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்பாவது சில நேரங்களில் தீமைகளை செஞ்சுட்டா ரொம்ப கஷ்டப்படுவார், அவர் ரொம்ப வருந்துவார், கவலைப்படுவார். அல்லாஹ் தஆலாவிடத்தில் கண்ணீர் சிந்தி கையேந்தி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொள்வார்.
இந்த நிலை ஒரு மனிதனிடத்தில் வந்துச்சுன்னா அந்த மனுஷனுடைய நப்சு 3வது தரஜாவுக்கு வந்துருச்சு, நப்ச முல்ஹிமாவுக்கு வந்துருச்சு. இந்த நப்ச முல்ஹிமா என்பதை பக்குவப்படுத்தி நல்ல அமல்களை அதிகமாக செய்து பயிற்சி எடுத்துக்கொண்டு அதை மேம்பாட்டுக்கு கொண்டு வரும் பொழுது அந்த நப்சுக்கு பெயர் முத்துமஇன்னா என்று பெயர் வந்தோம். 4வது நப்ச அம்மாரா, லவ்வாமா, முல்ஹிமா, முத்துமஇன்னா 4வது தரஜா. இந்த முத்துமஇன்னா என்ற அந்த அமைப்புக்கு அந்த நிலைக்கு வந்து விட்டால் பாவங்களை செய்யவே மாட்டார். எப்பாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே ஒரு சின்ன தவறுகள் ஏதாவது செஞ்சுட்டா, சின்ன சின்ன தவறுகள், ரேசான தவறுகள் அப்படி செஞ்சுட்டா கூட அவருக்கு கஷ்டமா இருக்கும், ரொம்ப கவலைப்படுவார். இப்ப அந்த நிலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பாவமே செய்யறதே இல்ல, நன்மைகளைத்தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. உலகத்தினுடைய வாழ்க்கையில் அதிகமாக பற்றுதல் இருக்காது, ஆகிரத்தை பற்றி சிந்தனை அதிகமாக இருக்கும், அல்லாஹ்வை பற்றி பயம் அதிகமாக இருக்கும், தன்னை பற்றி கவலை இருக்கும், அடுத்தவர்களை பற்றி கவலை இருக்கும். இப்படி எல்லா சூழ்நிலைகள் வந்துவிட்டால் அவருக்கு நப்சு முத்துமஇன்னா வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆக ஒரு மனிதன் சாதாரண விலாயத்துடைய அந்தஸ்தை பெறுவதற்கு நப்ச முத்துமஇன்னாவுக்கு வரணும். நம்ம எல்லாம் வந்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டா அப்படி யாரையும் சொல்லவே முடியாது. நப்ச முத்துமஇன்னாவுக்கு வரக்கூடிய ஆளுங்கிறது ரொம்ப ரேர், ரொம்ப கம்மியான ஆள். அது இந்த காலத்துல குறிப்பா இருக்கலாம், நமக்கு தெரியல வெளியே. ஆனா என்ன போல ஆளுகள்லாம் அந்த மாதிரி வர முடியாது. நப்ச முத்துமஇன்னாவுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம், விலாயத்துடைய அந்தஸ்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆக விலாயத்துடைய அந்தஸ்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அவர் நப்ச முத்துமஇன்னாவுக்கு வந்து ஆகணும் கண்டிப்பா. அதனால்தான் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த மனிதரை கூப்பிட்டு சொல்லுகின்றான் குர்ஆனிலே, யா அய்யத்துஹன் நப்சுல் முத்துமஇன்னா, அமைதி பெற்ற நப்சே, யா அய்யத்துஹல் முத்துமஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி, உன்னுடைய ரப்பின் பக்கம் நீ மீண்டு வருவாயாக, போன இடத்துக்கு திரும்பி வருவாயாக என்று அல்லாஹ் தஆலா அந்த நப்சை கூப்பிடுறான், அழைக்கிறாங்க. யா அய்யத்துஹன் நப்சுல் முத்துமஇன்னா, அமைதி பெற்ற நப்சே, இர்ஜிஇ, நீ திரும்பி வருவாயாக. இர்ஜிஇ என்று சொன்னா இங்கிருந்து தான் முதல்ல போன, அதனால இங்கே திரும்பி வான்னு கூப்பிடுறான் அல்லாஹ் தஆலா. இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தம் மர்லியா, நீ அல்லாஹ்வை பற்றி திருப்தி கொண்டவனாகவும், மர்லியா அல்லாஹ்வினால் நீ திருப்தி கொள்ளப்பட்டவனாகவும் திரும்பி வருவாயாக. ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி, என்னுடைய நல்லடியார்களுடைய கூட்டத்திலே நீ சேர்ந்து கொள்வாயாக, என்னுடைய சொர்க்கத்திலே நுழைந்து கொள்வாயாக என்று அந்த நப்சுக்கு அல்லாஹ் தஆலா நற்செய்தி சொல்லி அழைக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த நப்சு வந்துருச்சு, அவர் விலாயத்துடைய அந்தஸ்துக்கு வந்துட்டார். இப்ப விலாயத்துடைய அந்தஸ்துக்கு வர்றது எத்தனை தரஜாங்க? இன்சான் என்பதிலிருந்து ஒரு மனிதன் முஸ்லிமாக ஆகி, முஸ்லிம் என்பவர் மூமினாக ஆகி, மூமின் என்பவர் சாலிஹான அமல் உடையவராக சாலிஹ் என்ற பெயரை பெற்று, சாலிஹ் என்பவர் முத்தகி என்ற பெயரை பெற்று, முத்தகி என்பவர் பிறகு முத்மஇன்னா என்ற நப்சுடையவராக ஆக்கப்பட்டு வலி என்ற விலாயத் என்ற அந்தஸ்தை பெற வேண்டும்.